ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் 11th 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் இருக்க போது 10th ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 11th 12th வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளோட 10th மேக்ஸோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பார்க்க போகிறோம். சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. சரியா? அதாவது நீங்கள் கவனிக்கணும். இம்மதிப்பீட்டு முறையில் குறிப்பிட்டுள்ளதை தவிர மாற்று முறையில் சரியான தீர்வு கண்டிருந்தாலும் உரிய பங்கீட்டு முறையில் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் சொல்லி எப்பயுமே வந்து பேப்பர் ரிலேஷன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபேவராக மட்டும்தான் இருக்கும். சரியா? அதனால் இந்த ஆன்சர் கீழே கொடுத்துருக்க மெத்தடில் மட்டும் போட்டால் தான் ஆன்சர் அதாவது உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. வேறு முறையிலும் என்ன போட்டிருந்தாலும் மார்க் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பகுதி 1 சரியான விடை குறியீடு மற்றும் அதற்கு சரியான விடை இரண்டும் எழுதியிருப்பின் மட்டுமே மதிப்பெண் வழங்க வேண்டும். குறியீடு மற்றும் விடை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று தவறாக இருப்பின் அதற்கு 0 மதிப்பெண் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது ஒன் வேர்டு தெரியும். ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர், ஆப்ஷன், சரியா, அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர், இது 3 சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 உள்ள வினாக்களுக்கான இறுதி விடைகள் சரியாக இருப்பின் நேரடியாக முழு மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும். தீர்வில் தவறு இருந்தால் மட்டுமே படிநிலை மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் படிநிலைகளில் தவறு இருப்பின் அப்படிநிலைக்கு பொருத்தமான சூத்திரத்துக்கு மட்டும் மதிப்பெண் வழங்கலாம். அதாவது ஸ்டெப்ஸில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்முலாவுக்கு மட்டும் நீங்கள் வந்து மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதி தீர்வு சரியாக இருந்து சூத்திரம் இல்லையெனில் அதற்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படக்கூடாது. அதாவது ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் ஃபார்முலாவுக்கு வந்து எழுதலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து முழு மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், பேப்பர் வேல்யூஷன் அப்படின்னாவே அது ஸ்டூடெண்ட் ஃபேவராக மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து இ, செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆ, சரியா, தேர்ட் ஒன் வேர்டுக்கு இ, ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு இ, ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆ, சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கு ஆ, செவன்த்துக்கு ஆ, எயித்துக்கு ஆ, நைன்த்துக்கு ஆ, 10th ஆ, 11th ஆ, 12th இ, 13th இ, 14th ஆ. சரியா? இதெல்லாம் ஒன் வேர்டு கூடிய ஆன்சர்ஸ் சரியாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பகுதி 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின் எழுதணும். அதுக்கு வந்து ஸ்டெப் மார்க்ஸ் வந்து எப்படி எழுதிக்காங்க பாருங்கள். 15th ஏ அப்படிங்கிற செட் எழுதுனா 1 மார்க்கு, பிங்கிற செட் எழுதுனா 1 மார்க், மொத்தம் 2 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 16th ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அந்த ஈக்குவேஷன் எழுதுனீங்க, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு, கே இஸ் ஈக்குவல் டு -1 எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் 17th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 800 நம்ம எப்படி பிரிக்கிறோம், 2/5 × 5 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 2, பி இஸ் ஈக்குவல் டு 5 எழுதணும் அப்படின்னா 1 மார்க்கு. 18th ஒன் வேர்டுக்கு இந்த 3x³ z டிவைடட் பை 5y³ எழுதிங்கன்னா 2 மார்க்கு. 19th கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து அதாவது -b/a = 8, c/a = -65 எழுதுனீங்க அப்படின்னா ஒரு மார்க். விடை தவறாக இருப்பின் சூத்திரங்களுக்கு மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 20th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர், அதை நீங்கள் பார்த்துங்க. 21க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா a is equal to 2, b is equal to -1. 22க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5x + 4y -3 = 0 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. அந்த ஃபார்முலா எழுதியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு 1 மார்க். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 23rd கொஸ்டின், சரியா, டிக்னாமெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்னு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது 1 + cos θ sin θ நீங்கள் அந்த இடத்துல முடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு 2 மார்க் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க, கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் 24th கொஸ்டினுக்கு 4158 மீட்டர் ஸ்கொயர், சரியா, இதுதான் ஆன்சர். 25th கொஸ்டினுக்கு 500 m³ இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் 26th வந்து பார்த்திங்கன்னா 0.576 அதான் ஆன்சர். 27th கொஸ்டினுக்கு P/A = 2/7. 28th கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து அதாவது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1. மாற்று முறையில் சரியாக விடை எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் வந்து 29th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் மார்க்ஸ் வந்து பாருங்கள். சரியா? எதுக்கெல்லாம் ஸ்டெப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 30th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும், அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கு, அட்டவணைக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம்
அந்த செட் எழுதுனீங்க அதுக்கு ஒரு மார்க். அதுக்கப்புறம் கிராஃப் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க். அதுக்கப்புறம் 31 கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 52,065 சரியா, இதுதான் ஆன்சர். 32nd கொஸ்டினுக்கு 8x² - x + 1 இதுதான் ஆன்சர், அதை நீங்கள் பார்த்துங்க. 33rd கொஸ்டினுக்கு 0 சரியா, நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 34th கொஸ்டின் கூற்று படம் கொடுக்கப்பட்டவை நிரூபிக்க அமைப்பு நிறுவனம் சரியா, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. படம் இல்லையெனில் கூற்றுக்கு மட்டும் மதிப்பெண் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் 35 கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 மீட்டர் அதாவது யூனிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர். அதுக்கப்புறம் 36th கொஸ்டினுக்கு 5x - 3y - 8 = 0 இது ஆன்சர். 37th கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிடியோட வேல்யூ 546.4 மீட்டர் சரியா. அதுக்கப்புறம் 38th கொஸ்டினுக்கு 48,510 சரியா. 39th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 12. 40th கொஸ்டினுக்கு 14.4% சரியா. 41 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5/9 இல்லாட்டி 20/36. 42nd கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 × 10⁻, அதாவது 10⁻n - 1 / 81 - 7n / 9. அதுக்கப்புறம் 8 மார்க் கொஸ்டின், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், உதவி படம் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் கோட்டு வெட்டு துண்டு வரைதல் சரியா, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் எழுதிருப்பீங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபு ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க சரியா. இதோட PDF ஃபைல் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்